ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் சாணக்கியர் இத்தனை நாளாக யுத்த பூமியாக இருந்தது, அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு வரவங்களை யாருமே சோதனையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ பார்ப்போம். இந்த இடத்துக்கு வந்த சந்திரன், எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு இவ்வளோ ஆடம்பரம், எதுக்கு யாரையுமே சோதனையிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சாணக்கியர்கிட்ட கேட்குறாரு. சாணக்கியரும் சுற்றி முத்தி பார்த்துட்டு, ஏன்னா நந்தன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், தன்னோட மகளோட திருமணத்தை நடத்த விடாமல் பண்ணுவான், சங்கீத நிகழ்ச்சியில நடந்த தாக்குதல் கூட நந்தனோட மந்திரியோட திட்டமா தான் இருக்கும், அதே மாதிரி மறுபடியும் அவன் முயற்சி செய்யாம இருக்க மாட்டான், அவனோட ரத்தமான என்னோட மகள் திருமணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக உன்னை கண்டிப்பா ரத்த காயம் ஏற்படுத்துவான், இந்த திருமணம் நந்தன் சிக்கிறதுக்கான வேலை, அவன் சிக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. அவன் நிச்சயம் வருவான், ஆனா வந்தாலும் அவனால ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. அடுத்த காட்சியில நந்தினி ரொம்ப சிந்தனையில இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. சென்னையில இருக்கிற ஒரு அறையை நோக்கி போறாங்க. அந்த இடத்துல இருக்கிற காவலர்களை பார்த்த உடனே அந்த காவலர்கள் தெரியாம மறைஞ்சு போறாங்க. காவலர்கள் கண்ணில் படாம நந்தினி மெதுவா நடந்து போய் நான் காலில் போட்டிருந்த கொலுசை எரியிறாங்க. இந்த சத்தத்தை கேட்ட காவலர்கள், சத்தம் இது அப்படின்னு ஒரு காவலர் கேட்கிறாரு. இன்னொரு காவலர் அந்த திசையில கேட்டுச்சு, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காவலர்களும் போறாங்க. ரெண்டு காவலர்களையும் திசை மாத்தின நந்தினி அந்த அறைக்குள்ள போறாங்க. அறைக்குள்ள போனோடனே பழைய நினைவுகளை நினைச்சு அழுகுறாங்க. அங்க இருக்கிற பெட்டியை திறந்து அதுல இருக்கிற ப்ளூ கலர் பேக் எடுத்துட்டு வராங்க. அடுத்த காட்சியில பணிப்பெண்கள் பழக்கூடைய அடுக்கி வச்சிட்டு இருக்காங்க. இந்த பழக்கூடைய அரசரோட அறைக்கு கொண்டு போகணும், ஒரு காவலரை நீ கூப்பிட்டு வா அப்படின்னு ஒரு பணிப்பெண் இன்னொரு பணிப்பெண்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிப்பெண் அங்கிருந்து எந்திரிச்சு போனோடனே இன்னொரு பணிப்பெண்ணும் போறாங்க. இந்த ரெண்டு பணிப்பெண்ணும் இல்லாத நேரத்துல நந்தினி வேகமா வந்து அந்த ப்ளூ கலர் பேக்கை அந்த பழக்கூடைக்குள்ள வச்சுட்டு அந்த இடத்த விட்டு நந்தினி போறாங்க. நந்தினி பழக்கூடையில இந்த ப்ளூ கலர் பேக் வச்சுட்டு போறத பார்த்த இல்லைன்னா இந்த விஷயத்த போய் சந்திரன்ட்ட சொல்லலாம் அப்படின்னு சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அடுத்த காட்சியில நந்தினிய திருமணத்துக்காக அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவந்திகா, நந்தினியோட அண்ணி, நந்தனோட முதல் மனைவி, இவங்க எல்லாருமே நந்தினிக்கு திருமணத்துக்காக அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த பணிப்பெண், கொடுத்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, அதனால மணப்பெண்ணை அழைச்சிட்டு வரணும்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க அந்த பணிப்பெண். அடுத்த காட்சியில மணவரை காட்டுறாங்க. அங்க நந்தினிய அழைச்சிட்டு வராங்க. அந்த நேரத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. எல்லனா கோவத்துல தான் இருக்காங்க. அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்த சந்திரனும் விருப்பம் இல்லாம தான் உட்கார்ந்துருக்காரு. சம்பிரதாயத்துல ஐயர் வந்து மணமகன் கை மேல மணப்பெண் வந்து கையை வைக்கணும் அப்படின்னு சொல்ற நேரத்துல நந்தினி நந்தனை தாக்குன விஷயத்தையும் தன்னோட சகோதரனை தாக்குன விஷயத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. நினைச்சு பார்த்துட்டு சந்திரனோட கை மேல வைக்கிறாங்க. எப்பவுமே இல்லாம தான் நந்தினி வைக்கிறாங்க. ஐயர் சொல்ற ஒவ்வொரு சம்பிரதாயத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மணப்பெண்ணோட தரப்புல இருந்து யாரோ ஒருத்தர் கன்னியாதானம் பண்றதுக்கு வாங்க அப்படின்னு ஐயர் சொன்ன உடனே இதை கேட்ட நந்தினி நந்தன் சொன்ன விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க. நான் தான் உனக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுப்பேன், இது வரைக்கும் யாருமே கொடுக்காத சீர்வரிசையை நான் தான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு நந்தன் அந்த காட்சியில் சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க நந்தினி. அதே நேரத்துல அந்த இடத்துல இருந்த மூரா, இதை பத்தி நான் சிந்திக்கவே இல்லையே, நந்தினியோட தரப்புல ஒரு ஆண்மகன் கூட இல்லையே, யாரு இவளை கன்னியாதானம் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவந்திகா, நந்தனோட நண்பரான இவர் வந்து நந்தினிக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. கேட்டு அந்த அரசரும் வராரு. அந்த நேரத்துல சாணக்கியர் இல்ல அப்படிங்கிறாரு. எல்லாருமே அந்த சத்தத்தை கேட்டு சாணக்கியர் நோக்கி பாக்குறாங்க. அந்த சாணக்கியர் அவங்க கன்னியாதானம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. நந்தினியோட கூட பிறந்தவங்களோ நந்தினியோட தந்தையோ இல்ல நந்தினியோட ரத்தம் சம்பந்தப்பட்டவங்க தான் பண்ணணுமோ தவிர வேற யாருமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு சாணக்கியர். நந்தனோட கூட பிறந்தவங்க யாரோ உயிரோட இருக்கிற போது வேற யாரும் கன்னியாதானம் பண்ணக்கூடாது அப்படின்னு சாணக்கியர் சொன்ன உடனே அவந்திகா, இல்லாத பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னோட ஒரு மகன் மட்டும்தான் உயிரோட இருக்கான், இப்படிப்பட்டவன் கன்னியாதானம் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அவனை சொன்னேன்னு யார் சொன்னது, உங்களோட குடும்பத்துல ஒருத்தர் உயிரோட இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அரண்மனைக்குள்ள அத்துமீறி அவன் உழைஞ்ச உடனே நாங்க பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோடனே சந்திரன் கோபமா பாக்குறாரு. அவனை இழுத்துட்டு வாங்கன்னு சாணக்கியர் சொன்ன உடனே தனநந்தனை அந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்து தனநந்தனோட மனைவியும் சந்தோஷப்படுறாங்க, சகோதரர் நந்தினியும் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.